ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன். திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பெஸ்ட்டான 10 சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவில். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையின் நடுவே மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள இந்த முருகன் கோவில் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இந்த முருகன் கோவில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் அதிக பக்தர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய முக்கிய கோவிலாக இந்த பழனி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பழனி முருகனை தரிசிக்க மலை உச்சிக்கு போக படிக்கட்டில் ஏறி நம்ம போற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கட்டு ஏறி போக முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா நமக்கு ரோப் கார் வசதி இருக்கு. சோ நம்ம அதுலயும் நம்ம போயிட்டு பழனி முருகனை நம்ம தரிசிக்கலாம். இந்த கோவிலின் சிறப்பு பிரசாதம் பழனி பஞ்சாமிர்தம். மறக்காம இந்த கோவிலுக்கு போனா பழனி பஞ்சாமிர்தத்தை வாங்காம வராதீங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பிரசாதமா இன்னைக்கு வரைக்குமே முருகன் கோவில்ல இந்த பழனி பஞ்சாமிர்தம் இருக்கு. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அன்போடு அழைக்கப்படும் கொடைக்கானல் பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய மலைவாச ஸ்தலங்களில் ஒன்றாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல்ல சுத்தி பார்க்க மலைகள், அருவிகள், ஏரிகள், அழகான கிராமங்கள் என அற்புதமான சுற்றுலாத்தலங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி பூவை கொடைக்கானல்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கொடைக்கானல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 94 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 2 டேஸ் ட்ரிப் போறவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான பிளேஸ்னு கூட சொல்லலாம். மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க. மன்னவனூர். கொடைக்கானல் இருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம் இந்த மன்னவனூர். இந்த கிராமத்தில் பசுமையான புல்வெளிகள், பயன்காடுகள், உருளும் மலைகளால் சூழப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த மன்னவனூர் அமைஞ்சிருக்கு. தனிமையை விரும்புறவங்களுக்காகவே இது ஒரு பெஸ்டான இடம் கூட சொல்லலாம். சோ மறக்காம போய் இந்த இடத்துக்கு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திண்டுக்கல் ராக் போர்ட். திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் பாறைக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வரலாறு, கட்டிடக்கலை, ஆன்மீகம், இயற்கை அழகான அனைத்தையும் இந்த கோட்டையில கண்டு ரசிக்கலாம். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோட்டைக்கு அற்புதமான வரலாறு இருக்கு. விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், மைசூர் ஒடியார்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்ற பல்வேறு ஆட்சியர்களை கண்ட இந்த கோட்டை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சிறுமலை. திண்டுக்கல்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சிறுமலை அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த சிறுமலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி மலைத்தொடராகும். இந்த சிறுமலை ஆண்டு முழுவதும் தட்பவெப்பநிலை கொண்ட அடர்ந்த வனப்பகுதியாகும். இந்த சிறுமலையில 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. இந்த சிறுமலைக்கு செல்லும் வழியில மலைமாத கோவில் இருக்கு. அரிய வகை மூலிகைகள் இருக்கு. இந்த சிறுமலையில எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பலாப்பழம் என சுவையான பழங்கள் இங்கு அதிகமா விளைவிக்கப்படுது. இந்த மலையில் விளைவிக்கப்படும் சிறுமலை வாழைப்பழம் பழனி முருகன் கோவிலுக்கு பஞ்சாமிர்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வருது. மறக்காம நீங்களும் போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. சோ மறக்காம இந்த இடத்தையும் போயிட்டு சுத்தி பாருங்க. கும்பக்கரை ஃபால்ஸ். பெரியகுளத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் தேக்கடியில் இருந்து 78 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கும்பக்கரை அருவி இயற்கை எழில் கொஞ்சம் அருவியாகும். மதுரை டு கொடைக்கானல் சாலைக்கு அருகில் அமைந்துள்ள இது தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும். கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கும்பக்கரை நீர்வீழ்ச்சி சுமார் 87 அடி உயரத்திலிருந்து 2 அடுக்குகளாக கொட்டுது. மறக்காம போயிட்டு இந்த நீர்வீழ்ச்சியை சுத்தி பார்த்து குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். திருமலைக்கேணி சுப்பிரமணிய சாமி முருகன் கோவில் முருகன் கோவில்களில் மிகவும் பழமையானது. திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி நகரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மிகவும் புனிதமானது. இந்த கோவில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கூக்கால். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இந்த கூக்கால். இந்த கூக்கால் கொடைக்கானலில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா தலமாக இந்த கூக்கால் அமைஞ்சிருக்கு. இயற்கையின் வசீகரத்தால் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் இடமாக அமைஞ்சிருக்கு இந்த கிராமம். மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த இயற்கையை ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ சூப்பரா இருக்கும். ஐவர் மலை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1400 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஐவர் மலை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை பல ஞானிகளையும் சித்தர்களையும் உருவாக்கி தந்திருக்கு. மகாபாரத இதிகாசம் நடைபெற்ற துவாபார யுக காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் தங்கள் நாட்டை இழந்து காடுகளில் வசித்த போது திரௌபதியுடன் இந்த மலையில் தங்கியிருந்ததால் இம்மலைக்கு ஐவர் மலைன்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மலையில் 140 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட மிக நீளமான குகை அமைஞ்சிருக்கு. இந்த மலையில பஞ்ச பாண்டவர்களின் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சோ மறக்காம நீங்களும் போயிட்டு இந்த ஐவர் மலையை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தலையாறு அருவி. எலிவால் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் தலையாறு அருவி திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் உள்ள பழனி மலைத்தொடரின் பசுமையான சரிவுகளில் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. சுமார் 297 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அருவி தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவியாகவும் இந்தியாவின் 6வது உயரமான அருவியாகவும் உலகில் 267வது
உயரமான அருவியாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ மறக்காம இந்த நீர்வீழ்ச்சியும் சுத்தி பாருங்க. ஸோ சுத்தி பார்க்க முடியாது, நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து அந்த அருவியை பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஸோ மறக்காம நீங்களும் போயிட்டு இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெஸ்டான 10 சுற்றுலா தலங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you guys.